இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து வேலை நிறுத்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். பூபேஷ், வணக்கம். முழு விவரம். வணக்கம். மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த சனிக்கிழமை அன்று 300க்கும் மேற்பட்ட விசைப்படகில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் நேற்று இரவு நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து வந்த இலங்கை கடற்படை ஒரு விசைப்படையும் அதில் இருந்த 3 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி வருகிற 7ஆம் தேதி வரை 3 பேரையும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அந்த கைது செய்யப்பட்ட 3 மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்வதோடு அவர்களுடைய படகுகளையும் விடுதலை செய்ய வேண்டும். தொடர்ந்து இதுபோல அச்சுறுத்தலை தரக்கூடிய இலங்கை கடற்படையினரின் அந்த அச்சுறுத்தலை நிறுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என வலியுறுத்தி மண்டபம் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நேரமாகவும் மறைமுகமாகவும் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழப்பதோடு நாளொன்றுக்கு 5 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்படுவதாகவும் இதற்கு மத்திய மாநில அரசுகள் நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் மீனவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.